பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்தரிப்பாய். ஆமென். இன்று நாம் தேவனுடைய ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்திரிப்பாய். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த வாக்கு தத்தத்தை நம் வாழ்வில் எப்படி நிறைவேறும் என்பதை இந்த காணொலியில் நாம் ஆழமாக தியானிப்போம். இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு எப்போது கொடுக்கப்பட்டது என்பது தெரியுமா? தனது ஒரே மகனான ஈசாக்கை பலியிட தீர்மானித்து தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த பின்பு தான் தேவன் ஆபிரகாமுக்கு இந்த மகத்தான வாக்கு தத்தத்தை அளித்தார். எனக்கு பிரியமானவர்களே, வேதாகம காலத்தில் ஒரு பட்டணத்தின் வாசல் என்பது மிக மிக முக்கியமானது. முதலாவது, அது அந்த பட்டணத்தின் அதிகார மையமாக விளங்குகிறது. இரண்டாவது, அந்த வாசல் தான் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. மூன்றாவதாக, ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் கூடி முடிவெடுக்கும் இடமாகவும் இருக்கிறது. ஒரு சத்ருவின் வாசலை சுதந்திரிப்பது என்றால் அவனுடைய அதிகாரத்தை உடைப்பது, அவனுடைய கோட்டை தகர்ப்பது, அவனுக்கு மேல் ஜெயத்தை பெறுவது என்று அர்த்தமாகும். ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான தலைப்புகளை நாம் இன்று தியானிப்போம். முதலாவது, தடைகளை உடைக்கும் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் சத்ரு எழுப்பியிருக்கும் வாசல்கள் எவை? கடன் பிரச்சனை, தீராத வியாதி, குடும்பத்தில் பிரிவினை, வேலை வாய்ப்பின்மை போன்ற வாசல்கள் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் இருக்கும் நமக்கு அந்த வாசல்களை உடைத்து அதை சுதந்திரிக்கும் அதிகாரத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறும். எந்த இடத்தில் நாம் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்தில் சத்ரு நம்மை ஒடுக்க நினைத்தானோ, அதே இடத்தில் தேவன் நம் தலையை நிமிர செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்ரு நமக்கு விரோதமாக வாசல்களை அடைக்கலாம், ஆனால் நம் தேவன் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, சத்ருவின் வாசல்களுக்குள் நாம் வெற்றியோடு நுழைவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கீழ்ப்படிதலின் பலன். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாமும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நடக்கும் போது நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் சத்ருவின் கோட்டைகளை நிர்மூலமாக்குவார். சத்ருவின் வாசல்கள் நமக்கு முன்பாக தகர்ந்து போகும். ஆமென். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் இருங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலும் சத்ருவின் வாசல்களை சுதந்திரிக்க போகிறோம் என்று விசுவாசத்தோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிற மட்டுமல்லாமல் ஆண்டவரே, எங்கள் எதிரிகளின் ஆண்டவரே சோத்திரம் எங்கள் சத்துருக்களின் ஆண்டவரே வாசல்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் எங்களை காத்து கொண்டிருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளில் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிரிக்கு ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை ஆண்டவரே நாங்கள் மிதித்து ஆண்டவரை முன்னேற போகிறோம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்தியை தினமும் பெற எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.